Welcome to the class again. Today we are going to see some concepts of continuous distributions. That is some cases of continuous distributions. Continuous distributions la pathinga appadina regulation based panni konjam changes irukku. But common இருக்கிற distributions நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது distribution தேவைப்படுது அப்படினா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த continuous distribution அப்படினோனே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து probability density function. It is denoted by f of x. Notations கொஞ்சம் திரும்ப recollect பண்ணிக்கோங்க. mean அப்படினா mu1 dash. This is first moment about the origin. அதனால mu1 dash, right? Or else expectation of x ன்னு சொல்லலாம் இல்லனா x bar ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி different kind of notations மீனுக்கு இருக்கு. அதே மாதிரி variance பாத்தீங்கன்னா variance ஓட notation வந்து mu2 and variance is the second moment about the mean. ஓகேங்களா? second moment about the mean. And here this variance is calculated by using the formula expectation of x square minus expectation of x the whole square. ஏன் இந்த variance ஓட ஃபார்முலாவை நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா variance ஓட ஃபார்முலா வந்து அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? திடீர்னு எங்கே வேணால் அந்த variance of x ஓட ஃபார்முலா வரும். மீனோட ஃபார்முலாவும் variance of x ஓட ஃபார்முலாவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதே வந்து நீங்கள் moment about the origin notation ல எழுதுனீங்க அப்படின்னா mu2 dash minus mu1 dash the whole square. moment generating function ஓட notation mx of t. இங்கேயுமே நீங்க moment generating functionக்கு எக்ஸ்ட்ராவா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா this is expectation of expectation of e power tx. ஓகேங்களா? now the very first distribution which is uniform distribution. Uniform distribution continuous case அப்படினாலே ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா இன்டர்வல் ஃபார்மேட்ல வேரியபிள் வந்து இன்டர்வல் ஃபார்மேட்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்டர்வல் ஃபார்மேட்ல a, b அப்படினு மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இதுதான் அதோட பாராமீட்டரும் கூட u of a, b, right? This is the notation of the uniform distribution. இந்த மாதிரி ஒரு சிம்பல் பாத்தீங்க அப்படினா அது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படினு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? u of a, b ன்னு இருந்ததுனா இப்போ இதோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் 1 by b minus a, right? இது upper limit, இது lower limit, b minus a. இங்க x ஓட value lies between a to b. ஓகேங்களா? a ல இருந்து b குள்ள, right? This is a constant function because upper limitங்கிறது ஒரு நம்பருங்க, ஏங்கிறதும் ஒரு நம்பர். அப்ப ரெண்டை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு நம்பர் தான் கிடைக்கும். 1 by அந்த நம்பர் போடும்போது நம்பர். So this is a constant function. ஓகே, இப்போ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா b plus a by 2 ஆவரேஜ் ரெண்டை ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறது. வேரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா b minus a the whole square by 12. b minus a the whole square by 12. ஓகே, அடுத்தது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 1 by t into b minus a into e power bt minus e power at. ஓகேங்களா? e power bt minus e power at. கொஞ்சம் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு லென்த்தியாக தான் தெரியும். ஓகே, அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா exponential distribution. exponential distribution ஓடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா parameter lambda. ஓகேங்களா? ரைட், லாம்டாங்கிறது தான் இதோட parameter. இப்போ இதோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா lambda e power minus lambda x. இதுதான் வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா x greater than 0. ஓகேங்களா? அப்போ x less than 0ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா otherwise it is 0. ரைட், அப்போ x greater than 0 that is positive side மட்டும்தான் டிஃபைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? பாசிட்டிவ் சைடு x greater than 0 நாலும் x greater than or equal to 0 நாலும் சேம் தான். ஓகேங்களா? கண்டினியூஸ் கேஸ்ல, ரைட்? lambda e power minus lambda x அப்படிங்கிறது தான் இதோட டென்சிட்டி ஃபங்க்ஷன். மீன் பார்த்தீங்கன்னா 1 by lambda, வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 by lambda square, ரைட்? அண்ட் என்னோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன மேம், அதாவது எதுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா lambda by lambda minus t. ரைட், அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன போகிறோம் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் போகிறோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x is equal to 1 by sigma root 2 pi, right? e power minus 1 by 2 into x minus mu by sigma the whole square. ஓகேங்களா? 1 by sigma root 2 pi e power minus 1 by 2 into x minus mu by sigma the whole square. இங்கே x ஓட லிமிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா minus infinity to plus infinity. ஓகேங்களா? இதோட மீன் mu,
இதோட வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் e பவர் மியூ டி ப்ளஸ் டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா? ரைட், இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற 3 இம்பார்ட்டண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இதில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2017 ரெகுலேஷனுக்கு 2017 ரெகுலேஷனுக்கும் 2013 ரெகுலேஷன்லையும் இருக்குது. பட் 2008க்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது 2008 ரெகுலேஷனில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு காமா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குங்க இங்கே. அதே வந்து 2008ல் காமா டிஸ்ட்ரிபியூஷனும் வெய்புல் டிஸ்ட்ரிபியூஷன் 2 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. 2013க்கு வந்து இது கூட எக்ஸ்ட்ராவாக காமா டிஸ்ட்ரிபியூஷன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப அந்த டேட்டா கொடுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அதில் எது கோயின்சைட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பட் இது 3ம் பாருங்கள், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு குட்டி இன்டர்வலில் டிஃபைன் பண்ணுறாங்க. எக்ஸ்போனன்ஷியல் இங்கே பாருங்கள், ஒரு லைன் போட்டுக்கிறேன், ரியல் லைன். ஓகேங்களா? இது ரியல் லைன், இது 0. ரைட், இந்த ஏக்கம் அப்படிங்கிறது ஒரு குட்டி இன்டர்வல். அது பாசிட்டிவ் சைடு இருக்கலாம், நெகட்டிவ் சைடு இருக்கலாம், இல்லை 2 சைடும் சேர்த்து கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏபி ரெண்டுமே பாசிட்டிவ்னு கொடுத்ததுனால நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன் ஏ, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் பி. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் சைடு ஃபுல்லாக டிஃபைன் பண்ணியிருக்கிறது எக்ஸ்போனன்ஷியல். ரைட், இந்த ஹோல் இன்டர்வலுமே டிஃபைன் ஆகிருக்கிறதா என்னது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ மொத்த இன்டர்வலையும் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போது எல்லாத்துலேயுமே வந்து நான் ஹிண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹிண்ட்டே வந்து இங்கே இருக்கிற இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான். அதாவது நம்ம ஹிண்ட் கொடுக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு அந்த ஃபார்முலாவிலேருந்து ஃபர்தராக வேறு இருக்கிற ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போது நம்ம டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒரு பிடிஎஃப். ஸோ அந்த பிடிஎஃப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலே உங்களுக்கு இமீடியட்டாக ஞாபகம் வர வேண்டியது ஏ அண்ட் பி. எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது லாம்டா. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா மியூ அண்ட் சிக்மா. ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷனே வந்து கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் ஒன் தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இ பவரில் இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்குது, அதையும் கரெக்டாக எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த பி அண்ட் ஏல தான் இந்த பேராமீட்டர் வச்சு தான் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வரும்போது மட்டும் டீங்கிற வேரியபிள் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்கும். ஏன்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த டி கூட வேறு என்ன வேணால் இருக்கலாம், பட் டி கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் தாங்க கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ரைட், இதில் இருக்கிற ஃபார்முலா, இந்த மீன் வேரியன்ஸ் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இது தரவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அடுத்தது இதில் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளத்தை ரீட் பண்ணும்போதே இமீடியட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு இன்டர்வல் லிமிட் கொடுத்துருக்குறாங்களா இல்லை பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்களா. தட் இஸ் x = 0, x = 1, x = 2 இந்த மாதிரி இன்டிஜர்ஸில் கொடுத்துருக்காங்களா இல்லை இன்டர்வலில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் கேஸை பிரிச்சிடலாம். அது கண்டினியூஸ் ப்ராப்ளமா இல்லை டிஸ்கிரீட் ப்ராப்ளமா அப்படிங்கிறத பிரிச்சிடலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 99% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நேமிங் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நேம் வந்து டெஃபினட்டாக மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நேம் டெஃபினட்டாக மென்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக கண்டினியூஸ் கேஸை பிரிச்சிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? டிஸ்கிரீட் கேஸ். ஸோ டிஸ்கிரீட் கேஸில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஏன் படிக்கிறோம்? ரைட், இதில் வந்து மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி 2 டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அது என்ன 2 டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 2 டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் தான் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. இதில் வந்து இது டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். கரெக்டுங்களா? இப்போ இந்த மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா,
present situation depends upon the past situation அப்படிங்கிறது. அதாவது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங் நம்ம வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட் வந்து டெய்லியும் நியூஸில் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போல்லாம் மொபைல்லையே அந்த ஆப் வந்துடுச்சு. நாளைக்கு நம்மளோட வெதர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மொபைலில் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. கரெக்டுங்களா? கிளைமேட் எப்படி இருக்கும், ஹாட்டா கோல்டா, ரைட், அதெல்லாம் ஒரு சிம்பிள் மாதிரி கூட போட்டு இப்போ ரொம்ப நல்லாவே அந்த ஆப்பெல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வெதர் வந்து ப்ரீவியஸ் டே வெதர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர அதுக்கும் முன்னாடி இருக்கிற டேஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதுதாங்க மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இது ஏன் மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நிறையா வருஷத்துக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ டேட்டா வேணாலும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரீவியஸ் டேஸ் டேட்டா. நேற்று டேட்டாவை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாலாம் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படின்னா டெஃபினட்டாக தேர்ஸ்டேவோட வெதர் கிளைமேட் வெனஸ்டே கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டியூஸ்டே, மண்டே எக்ஸெட்ரா அந்த ப்ரீவியஸ் டேஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற டேஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதுதான் மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போது நான் வந்து கொஞ்சம் டேட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்ன டேட்டா? ப்ரீவியஸ் டேட்டா மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? ரைட். அப்போது இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் சிச்சுவேஷன், ரைட், ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாஸ்ட். ஓகே, அவ்வளோதான். அதுவும் அந்த பாஸ்ட்டுங்கிறத விட இமீடியட் பாஸ்ட். ரைட், கரண்ட் தட் இஸ் ப்ரெசன்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இமீடியட் பாஸ்ட். பாஸ்ட் அப்படின்னா எல்லாமே தானங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இமீடியட் பாஸ்ட் அப்போ இன்னைக்குங்கிறது நேற்று டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதா மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இதை மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, given x greater than s is equal to probability of x greater than t. இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா சிம்பிளைஸ் பண்ணும்போது நிஜமாவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள். x greater than s அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, s plus t, ரைட், ஒரு s இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, s ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் s plus t ஈவெண்ட்ஸும் நடந்திருக்கு. ஓகேங்களா? எஸ் ஈவெண்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது கிவன் தட் அப்படின்னா இது ஆல்ரெடி ஹேப்பன்டு ஈவெண்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி ஹேப்பன்டு ஈவெண்ட், அதாவது நான் சும்மா லைன் போடுறேன். இது வந்து எஸ் ஈவெண்ட்ஸ் நடந்தது, இதுக்கப்புறம் ஒரு டி ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஸோ டோட்டலாக எஸ் ப்ளஸ் டி ஈவெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த எஸ் ப்ளஸ் டி ஈவெண்ட்ஸ் கிவன் எக்ஸ்க்கு எஸ் ஈவெண்ட்ஸு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எஸ் ஈவெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இதுக்கப்புறம் நடந்துச்சு இல்லைங்களா, டி ஈவெண்ட்ஸ், இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ரிசல்ட். ஓகேங்களா? அதாவது நம்பரில் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு 8 ஈவெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? ரைட். இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா 10 ஈவெண்ட்டாக நடந்திருக்கு. ரைட். அப்போது இது வந்து 8 + 2, கரெக்டுங்களா? இது 8 ஈவெண்ட்டு, இது 10 ஈவெண்ட்டு. அப்போ 8 + 2, ரைட். அப்போது இந்த ஈவெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் தெரியுங்களா? இந்த 8 ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இந்த 8க்கும் 10க்கும் இடையில நடந்திருக்கு இல்லையா 2 ஈவெண்ட், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது 8 இங்கே இருக்குங்க, 10 இங்கே இருக்குது. இந்த 2க்கும் இடையில என்ன ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா 2 ஈவெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு மேலே இருக்கிறது இந்த ஈவெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 2 ஈவெண்ட் இடையில நடந்துச்சு இல்லைங்களா, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா? சும்மா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இன்னுமே ப்ராப்ளத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இதுக்கும் டெரிவேஷன்ஸ் இருக்குது. எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்குமே டெரிவேட்டிவ்ஸ் உண்டு. சரி, டெரிவேஷன்ஸ் உண்டு. ஓகேங்களா? டெரிவேஷன்ஸ் உண்டு. ஸோ அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் ரிசல்ட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா?